கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதப்புரட்டு செய்தி எண் 26 குறித்து பார்க்க போகின்றோம். இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது, இனி எந்த ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலும் இல்லை, எந்த ஒரு பெந்தைகோஸ்தே திரும்ப அளிக்கப்படுதலும் இல்லை என்று. நாம் ஏன் வேதப்புரட்டுகளை எதிர்க்கிறோம்? ஒரு வேதப்புரட்டு என்றால் ஒருவர் தேர்ந்தெடுத்த சிந்தனை அல்லது செயல், தனிப்பட்ட கருத்து, வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளிலிருந்து விலகிய ஒரு போதனை. இன்று இதன் அர்த்தம் தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியின் மூலம் வந்த தற்போதைய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திலிருந்து விலகி செல்வதை குறிக்கிறது. கிறிஸ்துவின் மனவாட்டி அவருடைய வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு தேவனின் வார்த்தையின் மீது ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 பாருங்கள். எந்த ஒரு வேதப்புரட்டும் ஒரு பிளவை உண்டாக்கும். அந்த பிளவு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் முன்பு குணமாக வேண்டும். இல்லையெனில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு வெளியே இருப்பவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவார்கள். சத்தியத்திற்கு வெளியே காணப்பட்டவர்கள் கோராக், தாதான், அபிராம், இஸ்ரேலின் 250 இளவரசர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களைப் போலவே தேவனின் ஆசீர்வாதங்களை இழப்பார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேதப்புரட்டின் தீவிரத்தை பரிசுத்த பேதுரு அவர்களை கேட்டுக்கேதுவானவர்கள் என்று குறிப்பிடுகிறார். 2 பேதுரு 2 அதிகாரம் 1, அவர் பவுல் போதித்ததை தவிர வேறு எதையாவது போதித்தால் பாருங்கள். கலாத்தியர் 1 அதிகாரம் 8-9 பவுல் கூறுகிறார், அவர் சபிக்கப்பட்டவராக இருக்கட்டும். மேலும் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் உள்ள வேத வசனங்களிலிருந்து வார்த்தையை சேர்ப்பது அல்லது வார்த்தையை நீக்குவது கடுமையாக கண்டிக்கின்றனர். இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை அவர்கள் மீது வாதைகளை சேர்ப்பது அல்லது ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவரது பெயரை நீக்குவது ஆகும். யூதா சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை கொண்டு வருகிறவர்கள் இந்த ஆக்கினைக்காகவே நியமிக்கப்பட்டவர்கள். வேத புரட்டுகள் மீதான நமது எதிர்ப்பு ஒரு உண்மையான விருப்பத்தை அடிப்படையாக கொண்டது. வேத புரட்டு மூலம் பிணைக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கும் தேவனின் வாக்குத்தத்தங்களை கொண்டு வருவதற்கான ஐக்கியத்தை ஊக்குவிப்பதாகும். அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேத புரட்டுகள் யோர்தானில் உள்ள மம்பா பாம்பு போன்றவை. அதன் கடி மிகவும் கொடியது, மரணத்தை உண்டாக்கும். அது என்னவென்றால், யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது அவ்விசுவாசம். முதலில் நான் பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், கேட்டுக்கேதுவான வேதப்புரட்டுகளின் அம்பலம். வியாக்கியானத்தின் கம்பிகள் புத்தகம் 1 என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள வேதப்புரட்டின் அம்பலத்தை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். பரவி வந்து கொண்டிருந்த சாத்தானின் பொய்களை மிகவும் வலுவாக எதிர்த்த நம் சகோதரர்கள் வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களின் செய்திக்காக போராடி கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு ஒரு சிறந்த சேவையை செய்தார்கள். மேலும் இனி பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இல்லை, பெந்தைகோஸ்தே திரும்ப அளிக்கப்படாது என்று கூறும் இந்த வேதப்புரட்டுக்கு நான் உறுதியாக எதிராக நிற்கிறேன். இது சாத்தானிடமிருந்து வந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வஞ்சிப்பதன் மூலம் அவர்களை எடுத்துக்கொள்ளப்படுதலை தவறவிட்டு நரகத்தில் சென்று முடிவடைய செய்யும் நோக்கம் கொண்டது. இந்த வேதப்புரட்டை நம்புவது கடைசி கால தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிரானது. இதை நம்புகிறவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிய விருப்பத்தில் அசதியாய் இருப்பார்கள். ஒரு பரிசுத்த ஜீவியத்தை கடைபிடிப்பது சட்டபூர்வமானது மட்டுமே என்று எண்ணுவார்கள். விளையாட்டுகளில் ஈடுபடுவது சாதாரணமான பொழுதுபோக்கு என்று கருதுவார்கள். தொலைக்காட்சி பார்ப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பார்கள். எல்லாம் சகோதரன் பிரெனாமோடு முடிந்துவிட்டது, ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய அவசியமில்லை, அல்லது பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடுவது தேவையற்றது என்று கருதுவார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எடுத்துக்கொள்ளப்படுதல் மட்டுமே எஞ்சியுள்ளது. நாம் செய்ய வேண்டியது சூரிய ஒளியில் பழுக்க வேண்டும். இது ஒரு வேத புரட்டு, அர்த்தமற்ற பேச்சு. மோசே நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டினார். இயேசு கிருபையின் மூலம் அதை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி வலுப்படுத்தினார். பின்னர் சகோதரன் பிரெனாம் அவர்கள் வெளிப்பாட்டின் மூலம் அதை மீண்டும் வலுப்படுத்தி பரிசுத்தமில்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று உறுதிப்படுத்தினார். ஆகவே வெளிப்பாடு இல்லையெனில் சபை அங்கத்தினர்கள் உயிரற்ற விதையைப் போல இருந்து தங்கள் சொந்த ஆசைகளையும் உலக விருப்பங்களையும் பின்பற்றி நடப்பார்கள். இப்போது மேற்கோள்கள் ஆராயப்பட்டது. இப்போது இனி பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இல்லை,
பெந்தேகோஸ்தே திரும்பளிக்கப்படாது என்று கூறும் இந்த வேத புரட்டை ஆதரிக்க பயன்படுத்தப்பட்ட மேற்கோள்களில் 4 பகுதிகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வேத புரட்டை ஆதரிக்க பயன்படுத்தப்பட்ட மேற்கோள்களை நான் மீண்டும் கூறுகிறேன். அதன் பிறகு சகோதரன் பிரென்ஹாம் அவர்கள் உண்மையில் என்ன சொன்னார்கள் என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன். குறிப்பு: கீழே வரும் பகுதிகளாக கொடுக்கப்பட்ட மேற்கோள்களின் பெரிய எழுத்துக்கள் அல்லது அடிக்கோடிடப்பட்ட பகுதிகளில் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் மற்றும் உரைக்கப்பட்ட வார்த்தை என்ற புத்தகத்தில் இருப்பது போலவே தரப்பட்டுள்ளது. மற்ற மேற்கோள்கள் அவை வெளியான பதிவுகளின்படியே கொடுக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் மட்டுமே சாய்வு எழுத்து சேர்க்கப்பட்டுள்ளது. பகுதி 1. மேற்கோள்: கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு 1965. சீர்திருத்த காலத்தில் லூத்தர் தோன்றினார். அவருடைய சபை இன்று கிரியை செய்யாது. வெஸ்லியின் செய்தி இன்று கிரியை செய்யாது. பெந்தேகோஸ்தேக்காரரின் செய்தி இன்று கிரியை செய்யாது. அது அவர்கள் காலங்களில் கிரியை செய்தது. ஆனால் இது வேறொரு நாள். இது 7 முத்திரைகள் திறக்கப்படுதல். இது வினோதமாக உங்களுக்கு ஒலிக்கிறதென்று அறிவேன். ஆனால் தேவன் அதை பிழையின்றி உறுதிப்படுத்தியுள்ளதால் அதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. மிகவும் பிழையின்றி. இங்கே நாம் மிகவும் துல்லியமான மேற்கோளை கொண்டுள்ளோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த வேத புரட்டு பெந்தேகோஸ்தே திரும்பளிக்கப்படாது என்று கூறுகிறது. ஏனெனில் சகோதரன் பிரென்ஹாம் அவர்கள் பெந்தேகோஸ்தே சபை இப்போது கிரியை செய்யாது என்று சொன்னார் என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆம், அவர் அப்படி சொன்னார். சீர்திருத்தத்தின் ரெஃபர்மேஷன் மூலம் லூதர் வந்தார். அவருடைய சபை இப்போது கிரியை செய்யாது. வெஸ்லியின் சபை கிரியை செய்யாது. பெந்தேகோஸ்தே சபையும் கிரியை செய்யாது. அது அவர்களின் காலத்தில் கிரியை செய்தது. ஆனால் இது வேறு ஒரு காலம். இந்த அவிசுவாசிகளின் அறியாமை என்னை வியக்க வைக்கிறது. சில விஷயங்களை பற்றிய புரிதல் என்பது வெறும் வாசிக்க தெரிந்த அளவிலேயே இருப்பதாக சகோதரன் பிரென்ஹாம் அவர்கள் குறிப்பிட்டார். பெந்தேகோஸ்தேக்கள் என்ற வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி தொடங்கிய ஆரம்ப கால பெந்தேகோஸ்தே சபையை குறிக்கவில்லை. மாறாக 1906இல் அசூசா தெருவில் தொடங்கிய பெந்தேகோஸ்தே சபையை குறிக்கிறது. இதன் அர்த்தத்தை சூழ்நிலை தெளிவாக காட்டுகிறது. இந்த பத்தியில் சகோதரன் பிரென்ஹாம் வெஸ்லியை பற்றி, லூத்தரை பற்றி பேசுகிறார். அதன் பின் வரும் அடுத்த கட்டம் என்ன? பெந்தேகோஸ்தே, அதாவது லவோதிக்கேயா சபை. அங்கு கிறிஸ்து கதவிற்கு வெளியே நிற்கிறார். பெந்தேகோஸ்தே என்று அழைக்கப்படுவது ஏனெனில் ஸ்தாபன சபை தலைவர்கள் அதை அப்படித்தான் அழைத்தனர். 1906இல் நடந்தது உண்மையான பெந்தேகோஸ்தே திரும்பளிக்கப்படுதல் அல்ல. அது ஆவிக்குரிய வரங்களின் திரும்பளிக்கப்படுதலும் கூட இல்லை. பெந்தேகோஸ்தே என்ற சொல் வேதாகமத்திலும் சகோதரன் பிரென்ஹாமின் செய்தியிலும் பலவிதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அவருடைய செய்திகளை கேட்டும் வாசித்தும் இருப்பவர்களுக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். 1906இல் ஆரம்பமான பெந்தேகோஸ்தே சபை இன்று கிரியை செய்து, ஏனெனில் அவர்கள் தங்களிடம் உள்ளது என்று நினைத்ததை உண்மையில் ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை. இல்லை. இதற்கான ஆதாரம் என்னவென்றால், இன்றைய பெந்தேகோஸ்தே மக்களிடையே வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள பிரமாணங்களை குறித்து மிகுந்த அலட்சியம் காணப்படுகிறது. குறிப்பாக ஊழியம், சபையில் பெண்களின் நிலை, திருமணம் மற்றும் விவாகரத்து, பரிசுத்தமான ஜீவியம் ஆகியவற்றில். மேலும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தில் முதல் அடையாளம் அந்நிய பாஷை பேசுவது என்று அவர்கள் பெரும்பாலும் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக அதை பெற்றிருந்தால் ஏன் கிறிஸ்து சபையில் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருந்தார்? பகுதி 2. மேற்கோள்: கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு 1965. பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த வார்த்தை இந்நாளில் கிரியை செய்து. இல்லை ஐயா, அது பெந்தேகோஸ்தேவுக்காக இருந்தது. இது மணவாட்டிக்காக, மணவாட்டியின் வீட்டிற்கு செல்லும் காலத்திற்காக. நமக்கு வேறொரு காரியம் உள்ளது. பெந்தேகோஸ்தே மக்கள் அதை குறித்து சாட்சியமாய் இருந்தார்கள். நாம் இப்போது மணவாட்டியின் காலத்தில் இருக்கிறோம். இந்த மேற்கோள் துல்லியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆனால் அதை பற்றிய புரிதல் தவறானது. பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த வார்த்தை என்ற சொற்றொடர் தீர்க்கதரிசியின் செய்தியில் தனித்துவமானது. அது ஒரே ஒரு முறை மட்டுமே வருகிறது. சகோதரன் பிரென்ஹாம் அவர்களின் செய்தியை பின்பற்றும் விசுவாசிகளாகிய நாம் ஒரு மேற்கோளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் மீது ஒரு உபதேசத்தை கட்டக்கூடாது என்று பலமுறை பல விதங்களில் எச்சரிக்கப்பட்டுள்ளோம்.
நாம் நம்முடைய வெளிப்பாட்டை மீண்டும் வேதாகமத்திற்கும் அவர் கொண்டு வந்த செய்தியிலும் இணைக்க வேண்டும். இங்கே சகோதரன் பிரென்னாம் பரம வீட்டிற்கு செல்வதற்கான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலர்களின் நாட்களில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கும் இன்று கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உள்ளது. ஆதி சபை ரட்சிப்பின் செய்தியை எடுத்து சென்ற போது பெரிய துன்புறுத்தல்கள், மரணம், வேதனை மற்றும் இருளின் காலங்களை எதிர்கொண்டது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டனர். ஆனால் இந்த கடைசி காலத்தில் நாம் மரணத்திற்காக அல்ல, தேவனுடைய ஜீவிக்கிற ஆவியின் மூலம் நித்திய ஜீவனுக்காக நாம் தயாராகிறோம். அதே நேரத்தில் அவிசுவாச உலகத்திற்கு நியாய தீர்ப்பின் செய்தி ஒன்று இருக்கும். இந்த கடைசி காலத்தில் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7 படி வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கடைசி கால செய்தியை நிரூபிக்க ஆதி சபையில் இருந்த அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவையாக உள்ளது. சகோதரன் பிரென்னாம் அவர்கள் நாம் மணவாட்டி யுகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆதி பெந்தேகோஸ்தே போல இல்லை. பகலுக்கு இரவு எப்படி வித்தியாசமாக இருக்கிறதோ அதே போலவே நாம் ஆதி பெந்தேகோஸ்தேயிலிருந்து மிகவும் வித்தியாசமானவர்கள் என்று அவர் கூறினார். பகுதி 3 மேற்கோள்: தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தெளிவாக்கப்படுகின்றன. 1965. இது வேறொரு நாள். இது பெந்தேகோஸ்தே நாள் அல்ல. பெந்தேகோஸ்தே யுகம் கடந்துவிட்டது. பெந்தேகோஸ்தே முடிந்துவிட்டது. இது அறுவடை காலம். தண்ணீர், அதாவது ஆவி, விதையின் மீது ஊற்றப்பட்டுள்ளது. இப்போது அந்த விதை பழுத்து கொண்டிருக்கிறது. இது துல்லியமான மேற்கோள் அல்ல. சகோதரன் பிரென்னாம் உண்மையில் என்ன சொன்னார் என்பது இங்கே இருக்கிறது. மேற்கோள்: இது வேறொரு நாள். இது பெந்தேகோஸ்தே நாள் அல்ல. பெந்தேகோஸ்தே யுகம் கடந்துவிட்டது. பெந்தேகோஸ்தே முடிந்துவிட்டது. இது அறுவடை காலம். பாருங்கள், அறுவடை நேரம். விதை, தண்ணீர் ஏற்கனவே அதன் மீது ஊற்றப்பட்டுள்ளது. இப்போது விதை பழுத்து கொண்டிருக்கிறது. என் அன்பான சகோதரனே, அந்த விதைக்குள் வாருங்கள். தீர்க்கதரிசியின் வார்த்தையை அலட்சியமாக எடுத்துக்கொள்வது அல்லது திட்டமிட்டு புறக்கணிப்பதும் மிகவும் ஆபத்தானது. இது தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய தாசர்களுக்கும் மரியாதையின்மையை உண்டாக்கும். மேலும் அது நாம் வாழும் இந்த காலத்தில் தேவன் வைத்துள்ள திட்டத்தை தவறவிட செய்யும். ஆனால் இந்த வேத புரட்டை முன்வைத்தவர்கள் கூறிய உபதேசம் சகோதரன் பிரென்னாம் அவர்கள் உண்மையில் சொன்னதுடன் பொருந்தவில்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். பகுதி 4 மேற்கோள்: வித்து பதரோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. 1965. தேவன் ஒரு வேளையிலிருந்து மற்றொன்றிற்குள் நகர்ந்தார். உதாரணமாக, அவர் லூத்தரிலிருந்து மெத்தடிஸ்டுக்குள் நகர்ந்தார். மெத்தடிஸ்டிலிருந்து பெந்தேகோஸ்தேக்குள் நகர்ந்தார். இப்போது அவர் பெந்தேகோஸ்தேக்குள்ளாக இருந்து விதைக்குள் நகர்ந்திருக்கிறார். இது தவறாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இனி பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இல்லை. பெந்தேகோஸ்தே திரும்பளிக்கப்படாது என்ற வேதப்புரட்டை ஆதரிக்க இந்த மேற்கோள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது பட்டினியால் இறந்த கோழியின் நிழலில் செய்யப்பட்ட சூப்பை போல பலவீனமானதாக இருக்கின்றது. பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்களுக்கு கடைசி காலத்தில் ஆதி பெந்தேகோஸ்தேக்கு திரும்புவதுடன் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் தேவன் அனுப்பிய தீர்க்கதரிசியை நிராகரித்த போது பிள்ளைகளின் இருதயங்களை பிதாக்களிடம் திருப்புவதற்காக அனுப்பப்பட்டவரை நிராகரித்த போது பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக திட்டத்தையும் நிராகரித்தார்கள். இன்றைய பெந்தேகோஸ்தே மக்கள் வெறும் பதர் மட்டுமே. சகோதரன் பிரென்னாம் ஸ்தாபனங்களை பற்றியே பேசினார். மேற்கோள்: சபைக்கால புத்தகம். இந்த யுகம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு பிறகு ஆரம்பமானது. உண்மையான சபை பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த மணவாட்டி நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டிய யுகமாக இது இருக்க வேண்டும் என்பதால் ஒரு இயக்கு சக்தியின் வல்லமை ஆவிக்குரிய வல்லமையில் திரும்ப அளிக்கப்படுதல் அவசியம் என்பதை நாம் அறிவோம். விசுவாசிகள் இதை தங்கள் ஆவியினுள் உணர்ந்து முதல் நூற்றாண்டில் இருந்தது போன்ற ஒரு புதிய ஊற்றப்படுதலுக்காக தேவனை நோக்கி அழத் தொடங்கினார்கள். பலர் அந்நிய பாஷை பேசவும் ஆவியின் வரங்களை வெளிப்படுத்தவும் தொடங்கிய போது இது இதற்கான பதிலாக தோன்றியது. அப்போது இதுவே நீண்ட நாட்களாக காத்திருந்த திரும்ப அளிக்கப்படுதல் என்று நம்பப்பட்டது. ஆனால் அது அப்படி இல்லை. ஏனெனில் முன்மாறி அல்லது போதக மலை வந்த பிறகே பின்மாறி மலை வர வேண்டும். பின்மாறி மலை என்பது அறுவடை மலையாகும். போதக மலை வராமல்
இது உண்மையானதாக எப்படி இருக்க முடியும்? மக்களுக்கு உபதேசிக்கவும் பிள்ளைகளுடைய இருதயங்களை பெந்தெகோஸ்தே பிதாக்களிடமே திருப்பவும் அனுப்பப்பட வேண்டிய தீர்க்கதரிசி செய்தியாளர் இன்னும் வரவில்லை. ஆகையால் திரும்ப அளிக்கப்படுதல் மற்றும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான இறுதி அழுத்தம் என்று கருதப்பட்ட ஒன்று இன்னும் வரவில்லை. அதில் அநியாயமானவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதும் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுகளை காட்டுவதும் கலந்திருந்தது என்று நாம் தொடர்ந்து உங்களுக்கு காட்டி வந்துள்ளோம். அதில் சாத்தானின் வல்லமையும் இருந்தது. மனிதர்கள் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் யாரும் அதை உணரவில்லை. மேலும் இது உண்மையானது அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக இந்த மக்கள் 2ஆம் தலைமுறை தோன்றுவதற்கு முன்னே ஸ்தாபனங்களை உருவாக்கி வேதபூர்வமற்ற கோட்பாடுகளை எழுதி கொண்டு தங்களுக்கு முன்னால் இருந்த ஒவ்வொரு குழுவையும் போலவே தங்கள் சொந்த வேலிகளை கட்டினர். ஆனால் உண்மையான விதை பற்றி என்ன? அது நாம் சொன்னபடியே நடைபெறும். இந்த காலத்திற்கான தூதன் மூலம் வந்த சத்திய வார்த்தையினால் தேவனுடைய மக்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். அவளுக்குள் பெந்தெகோஸ்தே முழுமை இருக்கும். ஏனெனில் ஆவியானது மக்களை ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கே மீண்டும் கொண்டு வரும். அதுவே கர்த்தர் உரைக்கிறதாய் இருக்கும். இது எலியா தீர்க்கதரிசி சொல்லிய கர்த்தர் உரைக்கிறார் என்பதை கவனியுங்கள். இங்கே அம்பலப்படுத்தப்பட்ட வேத புரட்டன் உரைக்கிறதாவது, மல்கியா 4:5-6 தீர்க்கதரிசியை நம்புவதன் மூலம் உங்கள் குமாரத்தன்மையை நிரூபியுங்கள். இல்லையெனில் ஒரு வேத புரட்டனை நம்புவதன் மூலம் உங்கள் விசுவாசமின்மையை வெளிப்படுத்துங்கள். மேற்கோள்: காலங்களின் சுருக்கமான விளக்கம், சபைக்கால புத்தகம். தேவன் திரும்பளித்தலை செய்ய போகிறார். லூதரன் காலம் சபையை திரும்பளிக்கவில்லை, அது ஒரு சீர்திருத்தத்தை தொடங்கியது. வெஸ்லியின் காலம் சபையை திரும்பளிக்கவில்லை, ஆனால் தேவன் தனது வார்த்தையை மறுக்க முடியாததால் அவர் திரும்பளித்தே ஆக வேண்டும். இது சபையின் உயிர்த்தெழுதல் அல்ல, இது மீட்பு ஆகும். தேவன் சபையை ஆதி பெந்தெகோஸ்தே நிலைக்கு மீண்டும் கொண்டு வருவார். மேற்கோள்: காலங்களின் சுருக்கமான விளக்கம், சபைக்கால புத்தகம். லூத்தர் தேவனுடைய ஆவியை உடையவராக இருந்தார். ஆனால் அவர் வாழ்ந்த காலம் ஆதியில் இருந்தது போன்ற மற்றொரு ஊற்றப்படுதலால் முழுமையான மீட்பை பெறும் காலமாக இல்லை. அதேபோல் பூத், நாக்ஸ், ஒயிட்ஃபீல்ட், பிரெய்னார்ட், ஜோனதான் எட்வர்ட்ஸ் முதலியவர்களுக்கு இதே நிலைதான் இருந்தது. அவர்கள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியால் நிரம்பியவர்களாக இருந்தார்கள். ஆம், அவர்கள் நிச்சயமாக இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலம் திரும்ப அளிக்கப்படுதலின் காலம் அல்ல. இந்த கடைசி காலத்தை தவிர எந்த காலமும் திரும்ப அளிக்கப்படுதலின் காலமாக இல்லை. ஆனால் இந்த கடைசி காலம் விசுவாச விலகலால் முழுமையான இருண்ட காலம், அதே சமயம் திரும்ப அளிக்கப்படுதலின் காலமாகவும் உள்ளது. இது முழுமையான சுற்று நிறைவடையும் காலம். இதன் மூலம் எல்லாம் நிறைவு பெறுகிறது. 1960 சகோதரன் பிரெனாம் சொன்னார். மேற்கோள்: கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல 1960. நான் உங்களிடம் சொல்கிறேன், இன்று சபைக்கு ஒரு வல்லமையான வேகமான காற்றினால் ஒரு கூடு அசைக்கப்படுதல், நெஸ்ட் ஷேக்கிங் தேவையாக உள்ளது. பெந்தெகோஸ்தே சபையிலிருந்து எல்லா உலக காரியங்களையும் அகற்றுவதற்காக நாம் தனியே பறக்கும்படியாக, உங்களுக்கு தெரியுமா, தனியாக கழுகு போல பறப்பது. நமக்கு இன்னொரு பழைய கால சுவிசேஷம், பரிசுத்த ஆவியால் தேவனால் பிறந்து அனுப்பப்பட்ட எழுப்புதல் தேவை. அது சரியானதே. நமக்கு ஒரு புதிய ஜனாதிபதி தேவையில்லை. ஆனால் ஊழியக்காரர்களாகிய நமக்கு தேவை என்னவென்றால், சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபையை மீண்டும் பெந்தெகோஸ்தேவுக்கு கொண்டு வந்து அதை மீண்டும் கழுகின் அனுபவத்திற்கு கொண்டு வருவதுதான். அதுவே சபைக்கு தேவையானது. நீங்கள் கோழிகளாக இருக்க விரும்பவில்லை, நீங்கள் கழுகுகள். நீங்கள் கழுகின் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நீங்கள் எந்த வகையான ஊழியக்காரர்? நீங்கள் எந்த வகையான போதகரின் கீழ் அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்களை மீண்டும் பெந்தெகோஸ்தேக்கு அழைத்து செல்வதற்கான செய்தியின் சுவிசேஷ வாக்குத்தத்தத்தை பிரசங்கிக்கவில்லை என்றால் அவன் ஒரு கோழி. அவன் சபைக்கு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இருக்கிறது என்பதை மறுக்கிறான் என்றால் அவன் ஒரு வேத புரட்டன். சகோதரன் பிரென்னாம் அவர்கள் உண்மையான சபையையும் போலியான சபையையும் பற்றி அடிக்கடி பேசினார். மேலும் அவர் பெந்தெகோஸ்தே நிலைக்கு திரும்புவதை எதிர்பார்த்தார். நீங்கள் ஆதி பெந்தெகோஸ்தேக்கு திரும்புவதை எதிர்பார்க்கவில்லை என்றால்
நீங்கள் உண்மையான சபையில் இல்லை. நீங்கள் இதிலோ அல்லது அதிலோ ஒரு பக்கமாக இருக்க வேண்டும். மேற்கோள்: 7 சபை காலங்களில் வியாக்கியானங்கள், 1960. உண்மையான சபை எப்போதும் ஆதி பெந்தேகோஸ்தேயை போல இருக்க முயற்சிக்கும். இன்றைய உண்மையான சபையும் ஏறத்தாழ அந்த ஆதி சபையை போல இருக்க முயற்சிக்கும். இப்போது நீங்கள் எந்த சபையின் அங்கத்தினராய் இருக்கிறீர்கள்? மற்றொரு மேற்கோள் சபை காலம் 1960. இந்த காலம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு பிறகு ஆரம்பமானது. உண்மையான சபை பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த மனவாட்டி நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டிய காலமாக இது இருக்க வேண்டும் என்பதால் ஒரு இயக்கு சக்தியின் ஆவிக்குரிய வல்லமையில் திரும்ப அளித்தல் அவசியம் என்பதை நாம் அறிகிறோம். மீண்டும் எபேசு சபை காலம். மேற்கோள்: சபை காலம் 1960. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த கடைசி காலத்தில் ஒரு குழு எழும்பும். அது கடைசி நாட்களில் உண்மையான மனவாட்டி. அவள் ஆவிக்கு செவி கொடுப்பாள். மிகுந்த இருள் நிறைந்த அந்த நாளில் தூய்மையான வார்த்தையால் மீண்டும் ஒளி திரும்பும். மேலும் நாம் பெந்தேகோஸ்தே வல்லமைக்கு மீண்டும் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்க தயாராக இருப்போம். ஆமேன். மற்றொரு மேற்கோள் தேவனால் அடையாளம் காணப்பட்ட சிறந்த வேலைப்பாடு, 1964. நான் சபை செழிக்கிறதை காண விரும்புகிறேன். ஆனால் சகோதரனே, அது உலக காரியங்களில் செழிப்பதை விட கர்த்தரின் வல்லமையில் செழிப்பதை நான் அதிகமாக காண விரும்புகிறேன். மீண்டும் சுவிசேஷத்திற்கு திரும்புங்கள். தேவனுடைய வல்லமைக்கு திரும்புங்கள். மீண்டும் ஆதி பெந்தேகோஸ்தே நிலைக்கு திரும்புங்கள். மேற்கோள்: பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது? 1959. தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். சபையானது எனக்காகவும் உங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. புத்திர சுவிகார நேரம். அப்பொழுது தேவன் நமக்குள் தமது பரிபூரணத்தை, தமது வல்லமையை, தமது உயிர்த்தெழுதலை ஊற்றி சபையும் கிறிஸ்துவும் ஒருவருக்கொருவர் மிக அருகாமையில் வந்து கிறிஸ்து நம்மிடையே காணப்படுபவராகி மரித்தோரை உயிரோடு எழுப்பி நாமும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வோம். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் ஒருவேளை தீர்க்கதரிசியின் செய்தியை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவர் அதை நம்புவார்கள். யாரோ ஒருவர் அதை பயன்படுத்தி கொண்டு அதில் முன்னேறுவார்கள். அவர் சொன்னார், மேற்கோள்: அவருக்கு செவி கொடுங்கள். 1960. பெந்தேகோஸ்தே தேவனை தவறவிட்டால் இந்த கற்களிலிருந்தே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எழுப்ப தேவனுக்கு வல்லமை உண்டு. லூத்தரன்களிடமிருந்தும், பாப்டிஸ்டுகளிடமிருந்தும், பிரெஸ்பிட்டேரியன்களிடமிருந்தும் தேவன் அதை எழுப்ப முடியும். இந்த கற்களிலிருந்தே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எழுப்ப அவரால் கூடும். யாரோ ஒருவர் அந்த தரிசனத்தை காண்பார், அதை ஏற்றுக்கொள்வார். இனி ஊற்றப்படுதல் இல்லை, பெந்தேகோஸ்தே திரும்பலிக்கப்படாது என்று கூறும் மரித்து போன உபதேசத்தை பிரசங்கிக்கும் ஊழியக்காரரா நீங்கள்? அப்படியானால் நீங்கள் செய்தியுடன் அதிக நேரம் செலவிட்டு சகோதரன் பிரென்னாம் உண்மையில் என்ன சொன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேற்கோள்: உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து, 1962. பிரதி உற்பத்தி பிரமாணம் அதனதன் வகையை பிறப்பித்தல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த கடைசி நாட்களில் உண்மையான மனவாட்டி சபை கிறிஸ்துவின் விதை தலைக்கல் இடத்திற்கு வரும். மேலும் அவள் அவரை நெருங்கும்போது அவள் மேம்பட்ட சபையாக, ஒரு மேம்பட்ட இனமாக இருப்பாள். மணவாட்டி அவரை போலவே இருப்பாள். அவள் அவருடைய சாயலில் கூட இருப்பாள். இது அவருடன் ஒன்றாய் இருப்பதற்காகவே. அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருப்பார்கள். ஸ்தாபனங்கள் இதை உற்பத்தி செய்ய முடியாது. மேற்கோள்: கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? 1963. மணவாட்டி சபையின் இயக்கும் சக்தி பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் நிறையப்படுவதே. சரீரத்துடன் இணைய தலைக்கல் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் பரிசுத்த ஆவியை அளவுடன் பெற்று கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தலையும் சரீரமும் ஒன்றாக இணையும் போது பரிசுத்த ஆவியின் முழு வல்லமை அவளை உயிருடன் எழுப்பி, மரித்தவர்களும் கூட 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவருடைய பரிசுத்த அலங்காரத்துடன் உயிரோடு எழுந்து வானங்களின் வழியாக பறந்து செல்வார்கள். இயக்கும் சக்தி பரிசுத்த ஆவியே. மேற்கோள்: மூவகை விசுவாசிகள், 1963. அந்த மணவாட்டி அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜீவ புத்தகத்தில் பொருத்தப்படும் போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன்.
அது அந்த மணவாட்டிக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வந்து அவளை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான கிருபையில் உயர்த்தும். இதை தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உண்மையாகவே ஒரு பரலோகம் உள்ளது. அங்கே ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தமது சபையையும் தமது மணவாட்டியையும் ஏற்க சரீர பிரகாரமாக வருவார். இந்த கதை எவ்வளவு பழையதாக தோன்றினாலும் அது இன்னும் சத்தியமே. தேவன் அப்படியே சொன்னார். மணவாட்டியில் உள்ள வல்லமை ஒரு இரகசியமானது என்று சொல்லுகிற உங்களுக்கு உங்கள் பையில் உள்ள கட்டணச் சீட்டை எடுத்து நடத்துனருக்கு காட்டுவது நல்லது. இல்லையெனில் இந்த பயணத்தை நீங்கள் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். சகோதரன் பிரென்னாம் இப்படி சொன்னார். மேற்கோள்: அடையாளம் 1964. இப்போது அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், நமது விசுவாசத்தின் மேல் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும். சாத்தானின் குழுவினருக்கு, நம்பிக்கையற்றவர்களுக்கும், பலவிதமான குழுக்களுக்கும், இதை நம்பாதவர்களுக்கும் அவர் தனது வாக்குத்தத்தங்களை பற்றி சொன்னதை நாம் நம்புகிறோம் என்பதை காட்ட வேண்டும். அது கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை காட்டுகிறது. நீங்கள் உயிர்த்தெழுதலுக்குரியவராக இருப்பீர்கள் என்பதையும் காட்டுகிறது. இயேசுவை கல்லறையிலிருந்து எழுப்பிய அதே வல்லமையை நீங்கள் உங்களுக்குள் அடையாளமாக கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவிதான் அந்த அடையாளம். அது உங்களை கல்லறையில் இருந்து எழுப்புகிறது. ஏனெனில் அந்த அடையாளம் தேவனே. அது பரிசுத்த ஆவி. அதுவே நித்திய ஜீவன். அவர் தேவனோடு இருக்கும்படியாக கடந்து செல்வதற்கு முன்பாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறியவர்களின் அனுபவத்தின் ஆழத்தை சகோதரன் பிரென்னாம் கேள்விக்குட்படுத்தினார். மேற்கோள்: ஈஸ்டர் முத்திரை 1965. இன்று என்ன நடக்கிறது என்பதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நாம் உண்மையாகவே மக்களை தேவனிடத்திற்கு கொண்டு செல்கிறோமா அல்லது வெறும் சபைக்கு மட்டுமே கொண்டு செல்கிறோமா? நாம் அவர்களை கிறிஸ்துவனிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அவரிடமே உயிர்ப்பிக்கும் வல்லமை இருக்கிறது. சபைக்கு வருவது நல்லதே, நிச்சயமாக நல்லது. ஆனால் அதுவே நாம் செல்லும் எல்லை என்றால் அது போதுமானதல்ல. நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், அது நல்லது. ஆனால் சபையிலிருந்து கிறிஸ்துவனிடத்திற்கு செல்லுங்கள். ஏனெனில் நாம் அந்த பொதுவான உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள விரும்பினால் இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை நாம் பெற வேண்டும். ஏனெனில் அது மட்டுமே நம்மை மரித்தவர்களிலிருந்து உயிர்ப்பிக்கும். இயேசுவை மரித்தவர்களிலிருந்து உயிர்த்து எழுப்ப செய்த அந்த ஆவி உங்களுக்குள் வாசம் செய்தால் அது உங்கள் அழிவுள்ள சரீரங்களை உயிர்ப்பிக்கும். இது நமக்கு எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! ஒரு உண்மையான விதை விதைக்கப்பட்டிருந்தால் ஆதி பெந்தெகோஸ்தே நாளில் கிறிஸ்தவ சபையில் பிறப்பித்த அதே கனியை கொடுக்கும் ஒரு மரம் வர வேண்டும். மேற்கோள்: சபைக்கால புத்தகம். அதே பிரதி உற்பத்தி பிரமாணம், லா ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இன்றைக்கு சபைக்கு பொருந்தும். எந்த விதையிலிருந்து தொடங்கி இருந்தாலும் அது ஒரு காரியம் அல்ல. அது வெளியே வரும்போது அசல் விதையைப் போலவே இருக்கும். ஏனெனில் அது அதே விதையாகும். இந்த கடைசி நாட்களில் உண்மையான மணவாட்டி சபை கிறிஸ்துவின் விதை தலைக்கல்லிடத்தில் வரும். அவள் அவரை நெருங்கும் போது அவள் மேம்பட்ட சபையாக, ஒரு மேம்பட்ட இனமாக இருப்பாள். மணவாட்டி அவரை போலவே இருப்பாள். அவள் அவருடைய சாயலிலும் கூட இருப்பாள். அது அவருடன் ஒன்றாய் இருப்பதற்காகவே. அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருப்பார்கள். ஸ்தாபனங்கள் இதை உற்பத்தி செய்ய முடியாது. தவறான விதை. யோவேல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். 2 தெசலோனிக்கேயர் 1:7-10. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய
வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகவே இதன் முடிவாக நான் அறிவிக்கிறேன், இந்த வேத புரட்டு செய்தி எண் 26 இனி பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இல்லை, பெந்தேகோஸ்தே திரும்பலிக்கப்படாது என்பது பொய்யான உபதேசமாகும். இது கேட்டுக்கேதுவான வேத புரட்டு. கடைசி கால சபையை அழிக்க நரகத்தின் ஆழத்திலிருந்து சாத்தானால் புனையப்பட்ட ஒன்று. இந்த வேத புரட்டு அதன் வேர்கள் மற்ற வேத புரட்டுகளில் உள்ளன. அடிப்படை வேத புரட்டுகளின் மீட்பு முடிந்துவிட்டது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக மட்டுமே காத்திருக்க வேண்டும். எல்லாம் சகோதரன் பிரென்னாமோடு முடிந்துவிட்டது போன்ற வேத புரட்டுக்கள் வேத வசனங்கள் மற்றும் சகோதரன் பிரென்னாமின் அறிக்கைகளை தவறாக மேற்கோள் காட்டி தவறாக புரிந்து கொண்டு தவறான இடங்களில் பொருத்துவதன் மூலம் இந்த வேத புரட்டுக்கள் ஆதரிக்கப்படுகின்றது. ஒரு விஷப்பாம்பின் கடியைப் போல இதையும் நான் கண்டித்து நிராகரிக்கிறேன். குறிப்பிடப்பட்ட வேதாகம வசனங்களையும் சகோதரன் பிரென்னாமின் சொந்த அறிக்கைகளையும் சில உதாரணங்களையும் அடிப்படையாக கொண்டு கடைசி காலத்தில் ஆவியின் வல்லமையோடு இன்னொரு அசைவு நிச்சயமாக வரும். அது மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக ஆயத்தப்படுத்தும். யோவேல் 2 அதிகாரம் 28 அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 மற்றும் மாற்கு 16 அதிகாரம், யோவான் 14 அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 இவைகளை குறிப்பிடுகின்றது. இந்த வேத புரட்டின் உபதேசத்தில் சிக்கிக் கொண்டுள்ளவர்களை நான் மனம் திரும்புவாறு அழைக்கிறேன். இந்த மரணத்திற்கு நிகரான தவறிலிருந்து உங்களை சுத்தப்படுத்துங்கள். ஜெபத்தில் கிறிஸ்துவை தேடுங்கள். எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள். அவைகளை தேவனுடையவையா என்று சோதித்து பாருங்கள். ஏனெனில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் உலகத்திற்குள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 1 அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆகவே இனி எந்த ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலும் இல்லை, எந்த ஒரு பெந்தேகோஸ்தே திரும்ப அளிக்கப்படுதலும் இல்லை என்று கூறுகிறதான இந்த உபதேசம் தவறானது என்றும் இது வேத புரட்டானது என்றும் அறிவிக்கிறேன். ஆகவே நீங்கள் மனம் திரும்பி இந்த வேத புரட்டை விட்டு வெளியேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.